எல்லோரும் தங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாட முடியும். சைவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம், வைணவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம், சமணர்கள் தங்களை சார்ந்தவர் என்று சொல்வார்கள், பௌத்தர்கள் எங்களை பக்கம் உள்ளவர்கள். அப்படி எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தால் சீர்திருத்தவாதியாக அவரை பார்க்க முடியும், இன்னொரு பக்கம் பார்த்தால் பக்தராகவும் அவரை பார்க்க முடியும். அப்படியே சில குரல்கள் இருக்கின்றன. ஆக நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு நூலாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நூல் நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தினுடைய 7 மொழிகள் தான் பழைய மொழிகள். 3000 ஆண்டுகளை கடந்தவை, 2500 ஆண்டுகளை கடந்தவை. ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும், மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும் அல்ல அரபிக்கும், இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும், கிழக்கு ஆசியாவிலே சீனம். இந்த மொழிகள் தான் உலகத்தின் மூத்த மொழிகள். இந்த மொழிகளிலே சில மொழிகள் வழக்கே இல்லாமல் போய்விட்டன, சமஸ்கிருதம் மாதிரி. சில மொழிகள் பேச்சும் எழுத்தும் மாறிவிட்டன, லத்தீன் கிரேக்கம் மாதிரி. ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி தான். அதனால்தான் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் ஒன்றுதரத்து உதிர்த்தெழுந்தே ஒன்று பல வயலினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துகிறேன் என்று பாடினார் மனோன்மணியம் சுந்தரன். ஆக அந்த இளமையோடு மாறாமல் இருக்கின்ற ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கே ஒரு அடையாளத்தை கொடுத்தது திருக்குறள். அந்த திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றித்தான் இந்த படத்தை இன்றைக்கு துவக்க இருக்கின்றோம். ஆகவே தான் நான் சொன்ன தமிழர்களுக்கு, உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு, தமிழ் உலகத்திற்கு ஒரு முக்கியமான நாள், சிறந்த நாள். அதற்காக திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஊர் கூடி தேர் இழுப்பது என்று சொல்வார், அது நடக்குமா நடக்காது தெரியாதான். இந்த படத்தில் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா தமிழர்களும் இதில் பங்கேற்க வேண்டும். வசதி உள்ளவர்கள், வசதி குறைந்தவர்கள் கூட தங்களால் இயன்றதை கொடுத்து இந்த திருவள்ளுவர் படத்தை கொண்டு வந்தால் உலகெங்கும் சென்று இருக்கின்ற நம்முடைய மரியாதை இன்னும் கூடும். உலகத்தில் நான் சொன்ன மாதிரி 43 மொழிகளிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல மொழிகளிலே மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளுக்கு தனியாக ஒரு படம் எடுத்து, அவரை பற்றிய ஒரு படத்தை எடுத்து இங்கே பார்த்தபோது எல்லாம் இப்போதே எனக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி வரப்போகிறது என்று எனக்கு தெரியாது. எல்லா நடிகர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். மிகச்சிறந்த படமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு தமிழ் இயக்கம் தன்னால் இயன்றதை செய்யும், விஐடி பல்கலைக்கழகம் தன்னால் இயன்றதை செய்யும். மற்றும் இங்கே பெரியோர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள், இன்னும் வராமல் பல பேர் இன்றைக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள். ராமராஜ் அவர்கள் போனதெல்லாம் இதற்கு வர முடியவில்லை. அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை